ஹாய். இன்றைக்கி நம்ம எப்பவும் போல் சமையல் வீடியோ பார்க்க போகிறதில்ல. எப்போவும் நம்ம சேனலில் குக்கிங் ரெசிபி, சமையல் குறிப்புகள் இப்படி தான் பார்த்துட்ருக்கோம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் மோட்டிவேஷன் பற்றி பேச போகிறோம். நல்லா காற்றடிச்சிட்ருக்கு. வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு இடத்துல ஜெயிக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஒரு சிலருக்கு தொழிலில் முன்னேறணும் அப்படின்ற ஆசை இருக்கும். ஒரு சிலருக்கு வேலையில் நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்ற ஆசை இருக்கும். ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு கனவு இருக்கும். இன்னும் சில பேருக்கு நான் எப்படியாவது என் வாழ்க்கையை நல்லா மாற்றணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஆனால் அந்த ஆசை இருக்கிற அளவுக்கு எல்லாராலும் தொடர்ந்து முயற்சி பண்ண முடியுமா? இல்லை. சில நேரம் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சொல்கிற சில வார்த்தைகளாலேயே நம்ம மனசு உடைஞ்சு போயிடும். உன்னால் முடியாது, இது உனக்கு சரிப்பட்டு வராது, எதுக்கு இந்த முயற்சி, இதெல்லாம் பண்ணி என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டால் நம்ம முயற்சியை நாமே நிறுத்துருவோம். அதனால் இன்றைக்கி ஒரு குட்டி கதையை வச்சு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம். ஒரு குட்டி தவளை இருந்துச்சான். ஒரு நாள் அந்த தவளை தவறி ஒரு ஆழமான குழிக்குள்ளே விழுந்துருச்சு. அந்த குழியிலிருந்து வெளியே வர ரொம்ப முயற்சி பண்ணுது. தாவுது, மீண்டும் தாவுது. ஆனால் மேலே வர முடியலை. அதை பார்த்த மற்ற தவளைகள் எல்லாம் அந்த குழியில் சுற்றி நின்றுட்டு, ஐயோ, நீ இந்த குழிக்குள்ளே விழுந்துட்டியே, இங்கிருந்து உன்னால் வெளியே வர முடியாது, நீ எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் பிரயோஜனம் இல்லை, உன்னோட சக்தியெல்லாம் வீணாக போகுது, பேசாமல் முயற்சியை விட்டுரு, கொஞ்ச நேரத்தில் நீ களைச்சு போயிடுவ, அப்புறம் உன்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த குட்டி தவளை அவங்க சொல்கிறத எதையுமே காதில் வாங்கிக்காம தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்துச்சு. தாவுச்சு, கீழே விழுந்துச்சு, மறுபடியும் தாவுச்சு, மறுபடியும் விழுந்துச்சு. ஆனால் அது முயற்சியை மட்டும் விடவே இல்லை. கடைசியில் ஒரு கட்டத்தில் அந்த குட்டி தவளை ஒரே ஒரு பெரிய முயற்சி பண்ணி அந்த குழியிலிருந்து வெளியே வந்துருச்சு. அதை பார்த்த மற்ற தவளைகள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. நாங்கள் இவ்வளோ நேரம் உன்னை விட்டு உன்னால் முடியாது, நீ வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம், நீ வெளியே வந்துட்ட அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பேசினாங்க. அந்த குட்டி தவளைக்கு காது கேட்காது. அதனால் மற்ற தவளைகள் முடியாதுன்னு சொன்னதை அது கேட்கவே இல்லை. அவங்க எல்லாரும் தன்னை உற்சாகப்படுத்தி முயற்சி பண்ணு, உன்னால் முடியும், வெளியே வா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அது தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்துச்சு. இந்த கதை உண்மையாக நடந்ததா இல்லையா அது முக்கியம் இல்லை. ஆனால் இந்த கதையில் இருக்கிற பாடம் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். சில நேரம் நம்ம சுற்றி இருக்கிறவங்க சொல்கிற வார்த்தைகளை நம்ம காதில் வாங்காமல் இருக்கணும். யாராவது உன்னால் முடியாதுன்னு சொன்னாங்கன்னா, சரி, அது அவங்களுடைய நினப்பு, ஆனால் என்னால் முடியும், நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிக்கணும். நம்ம வாழ்க்கையை மாற்ற போகிறது மற்றவங்க சொல்கிற வார்த்தைகள் கிடையாது, நம்ம முயற்சி தான். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் நேரம், டைம். வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா நம்ம நேரத்தை மதிக்கணும். இன்றைக்கி வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், கொஞ்ச நேரம் கழித்து செய்யலாம், அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் தள்ளி போட்டுகிட்டே இருந்தால் நம்ம வாழ்க்கையில் மாற்றம் வருவது ரொம்ப கஷ்டம். நமக்கு கிடைக்கிற நேரம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அந்த 24 மணி நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்பது தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கணும். எழுந்த உடனே ஃபோனை எடுத்துகிட்டு தேவையில்லாத விஷயங்களை பார்த்து நேரத்தை வீணாக்காமல், இன்றைக்கி நான் என்ன செய்யணும், என்ன வேலை முடிக்கணும், என்னுடைய இலக்கு என்ன அப்படின்னு நம்மளை நாமே கேட்டுக்கணும். ஒரே நாளில் பெரிய சாதனை செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு சின்ன முன்னேற்றம் போதும். இன்றைக்கி ஒரு வேலையை முடிக்கலாம், நாளைக்கு இன்னொரு வேலையை முடிக்கலாம். இப்படியே தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறினா ஒரு நாள் திரும்பி பார்த்தா நாம் ரொம்ப தூரம் வந்திருப்போம். நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா அதிர்ஷ்டத்தை மட்டும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நேரத்தை பயன்படுத்திக்கணும், முயற்சி பண்ணணும், தொடர்ந்து பண்ணணும், விழுந்தா எழுந்திரிக்கணும், தவறு நடந்தால் திருத்திக்கணும், தோல்வி வந்தால் அதிலிருந்து கற்றுக்கணும். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் விட்டுவிடக்கூடாது, முயற்சியை விட்டுவிடக்கூடாது. அந்த குட்டி தவளை மாதிரி நாமும் இருக்கணும். சுற்றி இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் நம்ம இலக்கு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி தொடர்ந்து போகணும். ஒரு நாள் நம்மளை பார்த்து இவங்களால முடியாதுன்னு நினச்சோம், ஆனால் இவங்க சாதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கையை மாற்றி காட்டணும். அதனால் இனிமேல் நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு தள்ளி போடாதீங்க.
முடிஞ்சதை இன்றைக்கே ஆரம்பிப்போம். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருப்போம். நம்ம வேலைகளை திட்டமிட்டு செய்வோம். நம்ம நேரத்தை வீணாக்காமல் பயன்படுத்துவோம். நம்ம இலக்கை நோக்கி தினமும் ஒரு அடி முன்னாடி வைப்போம். மெதுவாக போனாலும் பரவாயில்லை, ஆனால் நின்றுடாதீங்க. சின்ன முயற்சியாக இருந்தாலும் பரவாயில்லை, முயற்சியை மட்டும் நிறுத்தாதீங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன முயற்சி தான் நாளைக்கு உங்கள் பெரிய வெற்றிக்கு காரணமாக இருக்கும். அதனால் உங்களை நீங்களே நம்புங்க. மற்றவங்க முடியாதுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, உங்கள் மனசுக்குள்ளே மட்டும் ஒரு வார்த்தையை வச்சுக்கோங்க. என்னால் முடியும், நான் ஜெயிப்பேன், என்னோட நேரம் வரும் அப்படின்னு நம்பிக்கையோடு முன்னாடி போங்க. ஒரு நாள் கண்டிப்பாக திரும்பி பார்த்து நான் விட்டு கொடுக்காம முயற்சி பண்ணினதுனால இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் உருவாக்குவோம். நம்மளாலும் ஜெயிக்க முடியும், கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். நம்பிக்கையோடு இருங்க, முயற்சியோடு இருங்க, நேரத்தை மதிங்க, உங்கள் கனவை விட்டுறாதீங்க. வெற்றி கண்டிப்பாக நம்ம பக்கம் வரும். இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.